நம்மகிட்ட எந்த ஃபீஸுமே எக்ஸ்ட்ராவே கலெக்ட் பண்ணுறதில்ல. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா முகமது யாஷிக். நான் வந்து எண்ணூர் சென்னையிலேருந்து வரேன். ஸோ இந்த கோட் 99 பிளாட்ஃபார்மில் எனக்கு வந்து எங்கே நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு நாள் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறைய அகாடமிஸ் வந்துட்டு கால் பண்ணி விசாரித்தேன். எனக்கு கோட் 99 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ என்கொயரி பண்ணப்போ எனக்கு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன டிகிரி முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருந்தேன். ஸோ எனக்கு சுத்தமாக கோடிங் நாலேஜே தெரியாதவனே இங்கே வந்து விட்டப்போ நான் யோசிச்சேன் என்னடா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. பட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுறனால ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுது. ஸோ எனக்கு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 months சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 4 monthன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஸோ அதுக்காக அவங்க நம்மகிட்ட எந்த ஃபீஸுமே எக்ஸ்ட்ராவே கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் அதில் 4 ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript அப்புறம் Reactலாம் யூஸ் பண்ணி நான் அந்த 4 ப்ராஜெக்ட்டுமே பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10K வாங்கினாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கோட் 99 வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கரியரை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழியை கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை நோக்கி தான் போக போகிறேன் நான்.